ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நேரத்திற்கு நேரம் கடந்து கொண்டே செல்கிறதே ஒழிய நீ எதிர்பார்த்த நேரம் உன்னை தேடி வராமல் உன்னை காக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. நீயும் ஒவ்வொரு காரியத்தையும் எதிர்நோக்கி காத்து கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் இங்கே எந்த காரியமும் நடப்பதற்கான அறிகுறியே உனக்கு தெரியாமல் போய்விடுகிறது. உன் வீட்டில் இருப்பவர்களுக்கும் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. வரவுக்கு மீறிய செலவை சமாளிக்க முடியாமல் திண்டாடிக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. கை நீட்டி கடன் கேட்டாலும் கொடுக்கும் நிலைமை உனக்கு யாரும் தருவதாக கூட இல்லை. மருத்துவமனைக்கே வரும் செலவுகள் அத்தனையும் செலவாகி மற்றவைகளுக்கு என்ன செய்கிறது என்று நீ திணறிக் கொண்டிருக்கிறாய். அன்பு பிள்ளையே, மீறி கைக்கு எந்த பணம் வந்தாலும் நல்ல காரியத்தில் என்னால் செலவிட முடியவில்லை. நல்ல காரியத்தை கையெடுக்க வேண்டும் என்றாலும் அதில் என்னால் ஈடுபட முடியாமல் தடைகள்தான் வந்து கொண்டிருக்கிறது. என் வீட்டிற்குள் எதிர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. என் மனம் சோர்ந்து போகிறது. எதை நினைத்தாலும் பயமாக இருக்கிறது. எதை தொட்டாலும் அது தீமையில் முடிகிறது. யாரிடம் பேசினாலும் அது தவறாக முடிகிறது. யாரும் என்னை நல்லதாக நினைக்கவில்லை. என்னை குறை கூறி மற்றவர்களிடத்தில் பேசும் வார்த்தைகளை என் செவிகளில் கேட்கும் போது எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. சொந்த பந்தங்களோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன். இப்போது இருக்கும் நிலைமையை பார்த்தால் என் பெற்ற பிள்ளைகளோடும் கூட நான் கட்டிய உறவுகளோடும் கூட ஒற்றுமையாக என்னால் வாழ முடியாது என்ற நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறேன். எத்தனை செய்திகள் பயமாக இருக்கிறது. அடுத்து என்ன என்னை தேடி வரப்போகிறது என்று பயமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் என்னை தேடி வரும்போது என் நெஞ்சம் பதறுகிறது. இவர்கள் எதற்காக வருகிறார்களோ என்று பதற்றம் அடைகிறேன். அவர்களை வாசலிலேயே என்னால் நிற்க வைக்கவும் முடியவில்லை. வீட்டிற்குள் அழைக்கத்தான் முடியும் என்னால். யாரையும் அவமதித்து எனக்கு பழக்கம் இல்லையே. அப்படியே அழைத்து வந்து பேசினாலும் என் உள்ளம் பதற்றத்தோடுதான் இருக்கும். இவர்கள் என்ன செய்ய போகிறார்களோ என்று. இப்போது கூட உன் வீட்டிற்குள் நிம்மதிகள் இருக்காதே. சண்டையும் சச்சரவுமாகத்தானே இருந்து வருகிறது. உன் வீட்டிற்குள் உடல்நிலை சரியில்லாமல் அடிக்கடி யாரோ ஒருத்தர் இருக்கத்தானே செய்கிறார்கள். உன்னால் காலையில் எழுந்து உன் வீட்டிற்கு வெளியே வாசல் தெளித்து கோலம் போடக்கூட முடியவில்லை. நல்லதை உன்னால் கையெடுக்க முடியவில்லை என்றுதான் சொல்வேன் நான். உன் வாசல் நிலவுக்கு நீ பொட்டு வைத்து எத்தனை காலமானது? உன் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் திருவுருவ படங்களை துடைத்து சுத்தம் செய்த எத்தனை நாளாயிற்று? அந்த படங்களுக்கு பூ வைத்து எத்தனை நாளாயிற்று? தீபம் ஏற்றி எத்தனை நாளாயிற்று? வாசனை தூபங்களை போட்டு எத்தனை நாளாயிற்று? ஏன் இதெல்லாம் உன்னால் செய்ய முடியவில்லை? ஒரு நாள் செய்தால் 10 நாள் செய்ய முடியாமல் ஏன் போகிறது? யோசித்தாயா? யோசித்து யோசித்து இன்னும் யோசித்துக் கொண்டே இரு. படுகுழியில் அவன் தள்ளி விடுவான். அதற்குள் எழுந்து உன்னால் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் நீ யோசிப்பேன் என்று சொன்னால் என்ன செய்வது? அன்பு பிள்ளையே, எதிரிகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாய். கால் வைத்த இடமெல்லாம் கண்ணிவெடியாக இருக்கும் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள். இன்னும் தாமதித்துக் கொண்டே இருக்காதே பிள்ளையே. புத்திசாலித்தனமாக வாழ்ந்தால் இவர்களிடத்திலிருந்து தப்பித்து விடலாம். ஒரு ஆணியை கையில் எடுத்து உன் எதிரியின் பெயரை எழுதி அந்த பெயரை உன் வீட்டிற்கு வெளியே எடுத்து வந்து
ஏதாவது ஒரு மரம் இருந்தாலோ இல்லை சுற்றுச்சுவரிலோ அந்த பெயரோடு சேர்த்து ஆணியை அறைந்துவிடு என் பிள்ளையே. தங்கமே, இதனால் உன் எதிரி அழிவான். உன் வீட்டு பக்கம் உன் எதிரி திரும்பிக் கூட பார்க்க மாட்டான். காரணமில்லாமல் நான் கூற மாட்டேன். என் கைகளில் உனக்காக காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து எதிரிகளை அழிப்பதற்கு என் கைகளோடு கைகோர்த்து விடு. ஓம் சக்தி. நன்றி.